Hi friends, welcome to my channel Aari Tailoring. இதுவரைக்கும் என் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவ் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ½ சென்டிமீட்டருங்க, இன்ச்சஸ் கிடையாது, ½ சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். அதுக்கப்புறம் ஒரு 3 லைன்ஸ் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். மொத்தம் 4 லைன்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் செயின்னு. எப்பயுமே வந்துட்டு ஒரு பேக் லாக் போட்டுக்கோங்க. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் பேக் லாக் போட்டுட்டு தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேக் லாக் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி ஒரு கீழே நம்ம லைன் 1ல் லாக் போட்டுக்கிறோம். சேம் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு அப்புறம் லைன் 3ல் பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி லைன் 1ல் லாக் போட்டுக்கிறோம். அகெயின் பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அகெயின் நம்ம லைன் 4ல் வந்து பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி கீழே லாக் போட்டுட்டு, கீழே லாக் போட மறந்துடாதீங்க. நிறைய பேர் அந்த ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி கீழே லாக் போடாமலே வந்துட்டு பக்கத்தில் செயின் கொண்டு போகிறீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு பார்க்க நீட்டாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு போடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு மேலே அந்த வர ஸ்ட்ரைப்ஸு வர இடத்துல வந்துட்டு நீங்கள் பீடு கொடுக்கலாம், பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ இந்த நடுவில் வர்ற அந்த குட்டி செயின் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன் எப்படிலாம் வந்துட்டு க்ரியேட்டிவாக பண்ணலான்ட்டு. ஸோ அந்த செயின் நடுவில் போடுற செயினை கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைப்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு நீங்கள் சுகர் பீட்ஸ் லைன் வந்துட்டு கொடுக்கலாம். டாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்பர் 4 லைனில் வர்ற அந்த ஸ்ட்ரைப்புக்கு மட்டும் நம்ம வந்துட்டு பீடு கொடுக்கலாம், பெரிய பீடு ஏதாவது கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.